இன்றைக்கு சமூக வலைத்தள பயன்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன. சமூக வலைத்தள பயனர்கள் அது தங்களுடைய தொலைபேசி, தங்களுடைய சமூக வலைத்தளம், நாங்கள் எது வேண்டுமானாலும் எழுதலாம், எது வேண்டுமானாலும் பகிரலாம் என்ற ஒரு சிந்தனையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இங்கே பலருக்கு தெரியாது, சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புதல் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்பது பலருக்கும் தெரியாது என்பதுதான் இங்கே ஒரு வேதனைப்படக்கூடிய துயரம். உண்மையிலே இவ்வாறு அவதூறு பரப்புவதற்கு எதிராக பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் இந்த சமூக வலைத்தள பயனர்களுக்கு காணப்படுகின்றது. எனவே நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை பரப்பினால் என்ன நடக்கும் என்பது தொடர்பில் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் உறவுகளே, இந்த வீடியோவிற்குள் போவோம். நான் சங்கர் ஸ்ரீ. சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புதல் என்றால் என்ன என்பது தொடர்பாக பலருக்கு தெரியாமலே இருக்கின்றது. அவதூறு பரப்புதல் என்று சொன்னால் ஒருவருடைய கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் தொழிலுக்கும் அல்லது நிதி ஈட்டுதலுக்கும் ஏதோ ஒரு வகையிலே தடையை ஏற்படுத்தி அவர்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய விடயங்கள் அனைத்தும் அவதூறு என்ற விடயத்துக்குள்ளே தான் உள்ளடங்கும். உதாரணமாக, சமூகத்திலே ஒரு அந்தஸ்திலே உள்ள ஒரு மனிதர் அல்லது அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் அல்லது ஒரு சாதாரண ஒரு மனிதர் இவ்வாறான பல்வேறு வகையான தனி நபர்களுக்கோ அல்லது அவர்களுடைய நிறுவனங்களுக்கோ அவதூறுகளை ஏற்படுத்த முடியும். அவதூறுகளை ஏற்படுத்துவதன் ஊடாக அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முடியும், அவர்களுடைய நிறுவனத்துடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முடியும். அதே போல அவர்களுடைய லாபம் ஈட்டுதல் அல்லது நிதி ஈட்டுதலில் ஒரு தடையை பாதகத்தை ஏற்படுத்த முடியும். இவ்வாறு அவதூறு பரப்புதல் பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு உள்ளாக்குகின்றது. ஆனால் இந்த சமூக வலைத்தள பயனர்கள், உதாரணமாக ஃபேஸ்புக், யூடியூப் இது போன்ற சமூக வலைத்தளங்களிலே இப்போது எல்லோரும் கண்டமேனிக்கு அவதூறுகளை பரப்புகின்றார்கள், போலியான குற்றச்சாட்டுகளை பரப்புகின்றார்கள். எது உண்மை எது பொய் என்று உண்மைகளை கண்டறியாது கிடைக்கின்ற தகவல்களை நம்பி அவர்கள் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலை சமூக அந்தஸ்திலே உள்ள பல்வேறு நபர்களை அல்லது பல்வேறு அமைப்புகளை மிகவும் ஒரு பாதகத்துக்கு உள்ளாக்குகின்றது. நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் அது தொடர்பான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு தோண்ட தோண்ட புதையல் கிடைக்கும், நீங்கள் கிண்டி பாருங்கள், நீங்கள் விசாரித்து பாருங்கள் என்று சொல்ல முடியாது. அதற்காக தீங்கிழைக்கக்கூடிய நபர்கள் மீது அந்த தீங்குகளை தடுப்பதற்காக என்ன செய்ய முடியும் என்றால், நீங்கள் உரியவர்களிடம் முறைப்பாடை அளிக்க முடியும். உதாரணமாக, ஒரு திணைக்களங்கள் சம்பந்தமான நபர்கள் எனில் அந்த திணைக்களங்களுக்கு அல்ல அந்த அமைச்சுக்கு அல்லது பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, மனித உரிமை ஆணையங்களுக்கு, இப்படி பல்வேறு இடங்களிலே நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை அளிக்க முடியும். உங்களுடைய முறைப்பாடுகளை அவர்கள் விசாரித்து அந்த அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். இது ஒரு முறை. இதுதான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. இதை தவிர்த்துவிட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருப்பார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ, எந்தவித அடிப்படை அறமுமின்றி நாங்கள் ஒரு ஆதாரமுமின்றி ஒருவரை வெறுமனே குற்றவாளி என கருதி நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே அவர்களை மோசமாக தாக்குகின்றோம். இது ஒரு தண்டனைக்குரிய விடயம். உண்மையிலேயே பலருக்கு தெரியவில்லை, தாங்கள் செய்வது ஒரு அவதூறு என செய்யவில்லை. அவர்கள் நினைக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சமூக கடமையை ஆற்றுகின்றோம் என்று. அதனால்தான் பல்வேறு நபர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இது உண்மையிலே அவதூறு பரப்புதல் என்பது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். இதற்காக மான நஷ்ட வழக்கு கூட தொடரலாம். ஒரு மான நஷ்ட வழக்கு தொடர வேண்டுமெனில் எங்கள் மீது அல்லது எங்களுடைய நிறுவனத்தின் மீது யாராவது அவதூறு பரப்புகின்றார்களோ என்பதை நாங்கள் அறிந்து அந்த அவதூறு கூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் சொல்லி நாங்கள் அந்த மான நஷ்ட வழக்கை தொடர முடியும். ஒரு செய்தித்தாள்கள் மூலமாக, பிரசுரங்கள் மூலமாக அல்லது ஒரு சமூக வலைத்தளங்கள் மூலமாக இவ்வாறான தளத்திலும் அந்த எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அவதூறுகளை இன்னொருவருக்கு சொல்லும் போது அதற்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்கலாம். அதே போல ஒரு பல்வேறு நபர்கள் நிறைந்த சபையிலே ஒருவர் மீது நாங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகள் அவதூறுகளை சொன்னால் அது தொடர்பாகவும் மான நஷ்ட வழக்கு தொடரலாம்.
எனவே எழுத்து மூலமாகவோ வாய்மொழி மூலமாகவோ அல்லது வெவ்வேறு வடிவங்களிலோ நாங்கள் அவதூறுகளை பரப்புகின்ற போது அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படலாம். அதற்காக மில்லியன் கணக்கில் உங்களிடம் நஷ்ட ஈடும் கோரப்படலாம். இவ்வாறான சட்ட ஏற்பாடுகள் இலங்கை, இந்தியா போன்ற எல்லா நாடுகளிலேயுமே காணப்படுகின்றது. எனவே நாங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் பகிர்கின்ற போது அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான விடயத்தை அல்லது உண்மையான குற்றச்சாட்டை பகிர்ந்து கொள்ளுதல் அவதூறு என்ற பரப்புக்குள்ளே உள்ளடங்காது. எனவே நாங்கள் ஒரு விடயத்தை கதைக்கின்ற போது அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து நாங்கள் கதைக்க வேண்டும். எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் தானே, நாங்கள் தானே அந்த சமூக வலைத்தளங்களை நிர்வகிக்கின்றோம் என்றெல்லாம் நாங்கள் நினைக்க முடியாது. சமூகத்திலே, அதாவது எங்களுக்கும் நாங்கள் அவதூறு பரப்புகின்ற இன்னொருவருக்கும் தவிர மூன்றாவது நபர்களுக்கு எங்களுடைய குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் எல்லாம் தெரியப்படுத்தப்படுமாயின் அது ஓர் தண்டனைக்குரிய குற்றம். எனவே நாங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற போது விடயங்கள் உண்மையானவையா பொய்யானவையா என்பதை அறிந்து கொண்டுதான் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு இப்படியான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.